ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். ஓரியன்டிங் யுவர் செல்ஃப் த யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். A city has two main roads which cross each other at the center of the city. ஸோ ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டியில் வந்து 2 மெயின் ரோட்ஸ் இருக்குது. அந்த 2 மெயின் ரோட்ஸும் கிராஸ் ஆகுது. எந்த இடத்துல கிராஸ் ஆகுதுன்னா அந்த சிட்டியோட சென்டரில் கிராஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம கிராசிங் அப்படின்னாலே நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 2 மெயின் ரோட்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஒருது வந்து ஒய் ஆக்சஸில், ஸோ ஒருது வந்து எக்ஸ் ஆக்சஸில் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த சிட்டி இருக்கு இல்லையா, இந்த சிட்டியோட மெயின் ரோட்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அது எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, சிட்டி ஹேஸ் 2 மெயின் ரோட்ஸ் விச் கிராஸ் ஈச் அதர் அட் த சென்டர் ஆஃப் த சிட்டி. ஸோ எந்த இடத்துல கிராஸ் ஆகுது? சென்டர் ஆஃப் த சிட்டி. இங்கே தான் நமக்கு கிராஸ் ஆகுது இந்த 2 மெயின் ரோட்ஸும். ஸோ இதுதான் நமக்கு சென்டர் ஆஃப் சிட்டி. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், A city has 2 main roads. சிட்டியில் வந்து 2 மெயின் ரோட்ஸ் இருக்குது. அது வந்து கிராஸ் ஆகுது, ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஆகுது. எங்கே கிராஸ் ஆகுதுன்னா சென்டர் ஆஃப் த சிட்டி. நம்ம இன்டர்செக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அந்த மாதிரி சென்டர் ஆஃப் த சிட்டியில் கிராஸ் ஆகுது. These 2 roads are along the north south direction and east west direction. ஸோ இந்த 2 ரோட்ஸும் எப்படி இருக்குது? நார்த் சவுத் டைரக்ஷன்லேயும் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்லேயும் இருக்குது. ஓகேவா? அதுதான் நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் த அதர் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் த சிட்டி ரன் பேரலல் டு தீஸ் ரோட்ஸ் அண்ட் ஆர் 200 meters அப்பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம கிராஃபில் வந்து ஸ்கேல் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, 1 centimeter is equal to 1 unit அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த இடத்துல 1 centimeter is equal to 200 meters. அதாவது அந்த ஸ்ட்ரீட்டோட அளவு. ஓகேவா? இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா இந்த ஸ்கொயரோட அளவு இதுதான் வந்து 200 meters. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரீட்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸ்ட்ரீட்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பேரலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்ட்ரீட்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுது? பேரலாக ரன் ஆகுது, ரோட்ஸ்க்கு பேரலாக ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ ரோட்ஸ்க்கு பேரலாக ரன் ஆகுறப்போ நமக்கு நார்த் சவுத் டைரக்ஷன்லேயும் ஒரு மெயின் ரோடு இருக்குது, ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்லேயும் ஒரு மெயின் ரோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நமக்கு பேரலாக, அப்போ நார்த் சவுத்துக்கு பேரலாகவும் ரன் ஆகுது, ஈஸ்ட் வெஸ்ட் பேரலாகவும் ரன் ஆகுது. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, there are 10 streets in each direction. அப்போது நார்த் சவுத்தில் ஒரு 10 ஸ்ட்ரீட்ஸும் ஈஸ்ட் வெஸ்ட்டில் ஒரு 10 ஸ்ட்ரீட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம இப்போ அது நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது நமக்கு வந்து ரோடு, கரெக்டாக? இது வந்து நமக்கு ரோடு, இதுவும் நமக்கு வந்து ரோடு. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரீட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ரெட் கலரில் ட்ரா பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் ட்ரா பண்ணுறோம். 1 2 3 4 5. ஸோ சென்டர்லேருந்து நம்ம ஈக்குவலாக ரைட் ஹேண்ட் சைடு 5 ஸ்ட்ரீட்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5 ஸ்ட்ரீட்ஸ் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி 1 2 3 4 5. ஓகேவா? இது வந்து நமக்கு ஒய் ஆக்சஸ், அதாவது நார்த் சவுத் டைரக்ஷனுக்கு பேரலாக நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு பேரலாக நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு பேரலாக நான் வந்து க்ரீன் கலரில் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே 5 ஸ்ட்ரீட்ஸ், கீழே 5 ஸ்ட்ரீட்ஸ். ஒன் 2 3 4 5. அதே மாதிரி கீழே 1 2 3 4 5. ஓகேவா? நம்ம இப்போது ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். யூஸிங் 1 centimeter is equal to 200 meters. நமக்கு இப்போ இந்த ஒரு ஸ்கொயர்
இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மீட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதை தான் ஸ்கேல் வந்து இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் வந்து எப்படி எழுதுவீங்க? 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 200 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்கேல் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ட்ரா a model of the city in your notebook. Represent the roads, streets by single lines அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து வயலட் கலரில் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ரோடு அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் கலர், ரெட் கலர் இதெல்லாமே வந்து என்னது? ஸ்ட்ரீட்ஸ். இதெல்லாமே நமக்கு ஸ்ட்ரீட்ஸ். ஓகேவா? ஸ்கேல் எழுதியாச்சு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு அந்த சிட்டியோட பிக்சர் தான் நமக்கு வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடலாம். எக்ஸாக்டாக அந்த சிட்டி மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து டைரக்ஷன்ஸ்லாம் மார்க் பண்ணணும். ஸோ டைரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து இப்போ மார்க் பண்ணிடுங்க. ஸோ இது சென்டர் ஆஃப் த சிட்டி மிடில் இருக்குது. இது வந்து என்னது? ஈஸ்ட். இது வந்து வெஸ்ட். இது வந்து நார்த். இது வந்து சவுத். ஸோ இது வந்து நமக்கு ரோட், இதுவும் நமக்கு ரோட். அண்ட் ரெட் கலரில் இருக்கிறது ஸ்ட்ரீட், க்ரீன் கலரில் இருக்கிறதும் ஸ்ட்ரீட். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட்டு வந்து சிட்டியை வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ பார்க்கலாம். A city has two main roads which cross each other at the center of the city. These two roads are along the north-south and east-west direction. All the other streets of the city run parallel to these roads and are 200 meter apart. There are 10 streets in each direction. So first subdivision நம்ம draw பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்கோம்? Using 1 centimeter is equal to 200 meter scale யூஸ் பண்ணியிருக்கோம். Draw a model of the city in your notebook. நம்ம வந்து மாடல் வந்து draw பண்ணியாச்சு. ட்ரா பண்ணிவிட்டு ரோட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரீட்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சிங்கிள் லைனில் இருக்குது. நம்ம சிங்கிள் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேர் ஆர் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன்ஸ் இன் த மாடல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்தாலும் நமக்கு ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன்றது இருக்கா? எந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஸ்ட்ரீட் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கும். நீங்கள் எந்த பாயிண்ட்னாலும் ரேண்டமாக எடுத்து பாருங்கள், என்ன ஆகிருக்கு? ஸ்ட்ரீட் வந்து இன்டர்செக்ஷன் என்ன ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ரீட் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து மீட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ தெர் ஆர் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன்ஸ் இன் த மாடல். ஈச் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் இஸ் ஃபார்ம்டு பை 2 ஸ்ட்ரீட்ஸ். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்செக்ஷன் நான் எடுக்கிறேன்னா, இப்படி இருந்து வருது ஒரு ஸ்ட்ரீட்டு, இப்படி இருந்து ஒரு ஸ்ட்ரீட் போகுது. ஸோ 2 ஸ்ட்ரீட் வந்து சேர்ந்து தான் இன்டர்செக்ஷன் ஆகிருக்கு, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் இஸ் ஃபார்ம்டு பை 2 ஸ்ட்ரீட்ஸ். One running in the north-south direction and another in the east-west direction. ஒரு இது வந்து நார்த்-சவுத் டைரக்ஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு ஸ்ட்ரீட் வந்து ஈஸ்ட்-வெஸ்ட் டைரக்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக? இது வந்து நார்த்-சவுத் அப்படின்னா இது வந்து ஈஸ்ட்-வெஸ்ட். ஓகேவா? அதுதான் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஈச் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் இஸ் ஃபார்ம்டு பை 2 ஸ்ட்ரீட்ஸ், ஒன் ரன்னிங் இன் த நார்த்-சவுத் டைரக்ஷன் அண்ட் another in the east-west direction. ஸோ ஈச் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் அதை எப்படி ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ அடுத்து சொல்கிறாங்க. இஸ் ரெஃபர் டு இன் த ஃபாலோயிங் மேனர். இஃப் த செகண்ட் ஸ்ட்ரீட் ரன்னிங் இன் த நார்த்-சவுத் டைரக்ஷன் அண்ட் த 5th ஸ்ட்ரீட் இன் த ஈஸ்ட்-வெஸ்ட் டைரக்ஷன் மீட் அட் சம் கிராசிங். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க செகண்ட் ஸ்ட்ரீட். இப்போ நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீட்டோட நம்பர்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நார்த் சவுத் போகுது பார்த்தீங்களா? நார்த் சவுத் போகிறது வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் நான் மென்ஷன் பண்ணுறேன். S1, S2, S3, S4, S5 இது வந்து மெயின் ரோட். அப்புறம் S6, S7, S8, S9, S10 இது வந்து நார்த் சவுத் ரன் ஆகிற ஸ்ட்ரீட். ஓகேவா? அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் ரன் ஆகிறது வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம்? இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். S1, S2, S3, S4, S5 இது வந்து ரோடு. S6, S7, S8, S9, S10 இப்போது நீங்கள் இதை மார்க் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ செகண்ட் ஸ்ட்ரீட் ரன்னிங் இன் த நார்த் சவுத்தில் செகண்ட் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது? இதுதான் நார்த் சவுத். கரெக்டாக? இதில் செகண்ட் ஸ்ட்ரீட்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல வருது. அண்ட் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க? 5th
in the east west. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து. ஈஸ்ட் வெஸ்ட்டில் எங்கே ஃபிஃப்த் இருக்குது? ஸோ இங்கே வந்து 5 இருக்குது. 5லேருந்து நீங்கள் அப்படியே இந்த 2க்கு வாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வருது கரெக்டாக. இதுதான் நமக்கு வந்து என்னது 2,5 அப்படின்னு இதை ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2ன்றது நார்த் சவுத்தில் போகிறது 2, ஈஸ்ட் வெஸ்ட்டில் போகிறது 5. அந்த மாதிரி நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இஃப் த செகண்ட் ஸ்ட்ரீட் ரன்னிங் இன் த நார்த் சவுத் டைரக்ஷன் அண்ட் ஃபிஃப்த் இன் த ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் மீட் அட் சம் கிராசிங், தென் வி கால் தி ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் நம்ம வந்து 2,5 அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி யூஸிங் திஸ் கன்வென்ஷன் ஃபைண்ட் ஹவு மெனி ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் கேன் பி ரெஃபர் டு அஸ் 4,3, how many street intersections can be referred to as 3,4னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுன்றது நமக்கே தெரியும். ஒரே ஒரு இன்டர்செக்ஷன் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷனை தான் ரெஃபர் பண்ணும். இருந்தாலும் நம்ம வந்து அதை உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கணும். ஒரு இடத்துல தானே மீட் ஆகும். ஸோ இப்போ இந்த 2,5ன்றது இந்த இடத்துல மட்டும்தான் மீட் ஆகும், வேறு இடத்துலலாம் இன்டர்செக்ஷன் ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும். இப்போ 4,3 எடுத்திங்கன்னா இப்போ 4ன்றது நம்ம வந்து நார்த்து சவுத்தில் உள்ளது பார்க்கணும், 3ன்றது ஈஸ்ட் வெஸ்ட்டில் பார்க்கணும். ஓகேவா? இப்போ 4ன்றது நார்த் சவுத்தில் பார்க்குறப்போ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஈஸ்ட் வெஸ்ட்டில் 3 அப்படின்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? 4,3ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரே ஒரு இன்டர்செக்ஷன், ஒன் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் தானே இருக்குது, அதுதான் நம்ம சொல்லணும். ஒரு இடத்துல தான் மீட் ஆக முடியும் அதால். இப்போ 3,4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 3ன்றது நார்த்து சவுத்தில், ஸோ 3ன்றது நார்த்து சவுத்தில் அண்ட் 4ன்றது ஈஸ்ட் வெஸ்ட்டில். ஸோ இந்த பாயிண்டில் வரும் கரெக்டாக. ஸோ இதுதான் நமக்கு வந்து 3,4. ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒன் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் தான் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. அப்போ நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன எழுதணும், ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா 4,3 there is only one street intersection. That can be referred to as 4,3. அதே மாதிரி தான் நம்ம செகண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, 3,4 கொடுத்துருந்தாங்களா? ஸோ 3,4க்கும் அதே தான் எழுதணும். there is, ஸோ 3,4க்கும் there is only one street intersection. ஒரே ஒரு மீட்டிங் பாயிண்ட் தானே இருக்குது, அதுதான் நம்ம சொல்கிறோம். one street intersection that can be referred to as 3,4. ரொம்பவே ஈஸி தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிக்சர் ட்ரா பண்ணணும், ட்ரா பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி காமிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.